இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா இந்த உலகத்தில் காணக்கூடிய டேஞ்சரஸான அதே சமயம் மறந்து போன சில தீவுகளை பற்றி. ஸோ இந்த தீவுகள் எல்லாம் இப்போ மனிதர்களால் கைவிடப்பட்டு நேச்சரோட ஸ்ட்ரிக்டான ப்ரொடெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த தீவுகளுக்கு வந்தோன்னா மனிதர்களோட லைஃபுக்கே ஒரு ஆபத்துன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட தீவுகள் என்னென்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதலாவது பார்க்க போகிறது குரோயினர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு. இது ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. கடலோட நடுவில் தனியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் இப்போ இது டேஞ்சரஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1940களில் பிரிட்டிஷ் அரசு 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிராக புதிய ஆயுதத்தை சோதனை செய்ய நினைச்சிச்சு. ஸோ அந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் கிருமி அடிப்படையிலான ஒரு உயிர்கொல்லி வைரஸ். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த தீவோட நிலத்துக்குள்ள அந்த கிருமியை வீசினாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரம் சோதனைக்கு சில ஆடுகள், விலங்குகள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விலங்குகள் எல்லாம் மரணம் அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த கிருமி பார்த்தீங்கன்னா நிலத்துல முழுக்க பரவிருக்கு. அந்த தீவுல இது நடந்த 50 ஆண்டுகள் ஆனாலுமே இன்னைக்கு கூட யாராலுமே அந்த தீவுக்கு போக முடியாதுன்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள் பார்த்தீங்கன்னா மனிதனோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த தீவு இப்போதைக்கு அமைதியா பழைய கட்டிடங்கள் எல்லாம் வச்சு ஒரு தனிமையான தீவா இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் கூட இதுக்குள்ள நுழையிறது கடுமையான ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்பர்டன் ஐலண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு. இது பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. இதுவுமே ரொம்பவுமே தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவுன்னு சொல்லலாம். இந்த தீவில் பார்த்தீங்கன்னா கடல் புயல்கள், சுனாமிகள், தீவிரமான நீர் ஓட்டங்கள், பெரிய பெரிய சுறா மீன்கள் இது எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். அதனாலே மனிதர்களுக்கு கடல் வழியா போய் வாழ்றது ரொம்பவுமே கடுமையான ஒரு விஷயமாகவும் இருக்குது. 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா சில பிரெஞ்சு குடியிருப்பாளர்கள் இந்த தீவுக்கு வந்து குடியிருக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற சூழல் ரொம்பவுமே கடுமையா இருந்ததால அவங்களுக்கு உணவு குறைவா கிடைச்சிருக்கு. சிலர் பசியாலே பல நாட்கள் தவிர்த்து அந்த இடத்திலே வாழ வேண்டியதா இருந்திருக்கு. ஸோ பசி காரணமா சில சமயங்கள்ல உணவு கிடைக்காத நிலையில மனிதர்கள் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மற்றவரோட உடலை சாப்பிட்டு இருக்கிறதா சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால இந்த தீவுமே ரொம்பவுமே பயங்கரமான ஒரு தீவா பெயர் பெற்றிருக்கு. இப்போ அந்த தீவை இயற்கை தான் பாதுகாத்து கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த தீவுக்கு வந்தா புயல்கள், கடலோட்டங்கள், சுறா மீன்கள், உணவு பற்றாக்குறை இது மாதிரி பல காரணங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதனாலே நம்ம உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. மூணாவது பார்க்க போகிற தீவு பார்த்தீங்கன்னா சர்ட்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட். இது ஐஸ்லாண்டில் உருவான ஒரு புதிய எரிமலை தீவுன்னு சொல்லலாம். இந்த தீவு 1963 ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிக்கிறது மூலமாக உருவாக்கி இருக்கு. முதல்ல இந்த தீவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காற்றாலையும் வெப்பமாலையும் சூழலோட அழகை காட்டக்கூடிய ஒரு வெறும் கல் பூஞ்சையாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காலம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் இந்த தீவுக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிக்குது. சின்ன சின்ன செடிகள் எல்லாம் பூமியில வளருது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் எல்லாம் இங்கே வாழ ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா இது ஒரு தனி உலகமாகவே மாறுதுன்னு சொல்லலாம். இங்கே சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த தீவை ஆய்வு செய்யறதுக்காக வராங்க. ஏன்னா இது முழுமையாக மனிதர்களே தொட்டு பார்க்காத ஒரு இயற்கை உலகம் அதில் இருக்குது. அதாவது நம்ம உலகத்துக்குள்ளேயே இன்னொரு உலகம்னு சொல்லலாம். அதே சமயம் இங்கே மனிதர்களுக்கு போக முடியாது. ஏன்னா மனிதர்கள் இங்கே போனால் இந்த அரிய வகை உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இப்போதைக்கு மனிதர்கள் யாருக்குமே போக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான்காவது பார்க்க போகிற தீவு பார்த்தீங்கன்னா பொவெட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட். இது நோர்வே நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவுன்னு சொல்லலாம். இந்த தீவு உலகத்திலே ரொம்பவுமே தனிமையில் இருக்கக்கூடிய தீவுன்னு சொல்லப்படுது. இந்த தீவு எங்கே இருக்குதுன்னா எந்த நாட்டுக்குமே பக்கத்தில் இல்லை. சுற்றிலுமே கடல் மட்டும்தான் இருக்கும். அதனால எங்கள் மனிதர்கள் வாடுறது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இந்த தீவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடும் குளிர், முழுவதுமே பனி, உயரமான பாறைகள், அது மட்டும் இல்லாமல் பலமாக அடிக்கக்கூடிய புயல் காற்றெல்லாம் இருக்கும். கடல் கூட எப்பயுமே கொந்தளிச்சு கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் சாதாரண மனிதர்கள் இங்கே வந்தால் உயிர் தப்புறது ரொம்பவுமே கடினம். சரியான உடை, உணவு, பாதுகாப்பு சாதனங்கள் இல்லாமல் இங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஸோ இந்த தீவில் சாலைகள் இல்லை, வீடுகள் இல்லை, மனிதர்கள் வாழ்ந்த இடங்களும் இல்லை. சில பறவைகளும் கடல் விலங்குகள் மட்டும்தான் இப்போதைக்கு வாழுது. இயற்கையாக இந்த தீவை காப்பாற்றி வருதுன்னு சொல்லலாம். குளிர், பனி, புயல், கடல் இது எல்லாமே இங்கே மனிதர்கள் வர முடியாத அளவுக்கு இந்த தீவை பாதுகாப்பாக வச்சிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற தீவு பார்த்தீங்கன்னா
டிபுரோன் ஐலண்ட்னு சொல்லக்கூடியது. இது மெக்சிகோ நாட்டோட பக்கத்துல கலிஃபோர்னியா வளைகுடால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவுன்னு சொல்லலாம். இது அந்த பகுதியிலே ரொம்பவுமே பெரிய தீவா இருக்குது. இந்த தீவோட முக்கிய தன்மை என்னன்னா, இங்க ரொம்பவுமே அதிகமான வெப்பம் இருக்கும். மழை வர்றது ரொம்பவுமே குறைவு. நிலம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, உலர்ந்த மணலாலையும், பாறைகளாலையும், காடுகளாலையுமே கொண்ட ஒரு அமைப்புல இருக்கும். ஸோ இந்த தீவுல சாதாரண மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னன்னா, கடும் வெயில், தண்ணீர் பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாம வனவிலங்குகள். அதையும் தாண்டி இந்த தீவுல சில பழங்குடி மக்கள் எல்லாம் வாழ்ந்து வராங்க. அவங்க இயற்கையோட ஒன்னா வாழ கற்றுக்கொண்டவங்க. ஆனா வெளியிலிருந்து வர மனிதர்கள் இந்த தீவுக்கு வர அனுமதி இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கைகளும் பல இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுக்கு யாராவது வந்தா வெயில் அவங்களோட உடலை சோர்வடைய செய்யும். தண்ணீர் இல்லாம தாகம் அதிகரிக்கும். வன விலங்குகள் உயிருக்கே ஆபத்தா ஏற்படலாம். ஸோ அதனாலேயே முன்னாடி திட்டமிடாம உணவு, தண்ணீர், பாதுகாப்பு இது எதுவுமே இல்லாம இந்த தீவுக்கு வாரது ரொம்பவுமே ஆபத்து. இயற்கை தன்னோட விதிகளை கடுமையா வச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த தீவுல. ஸோ இந்த 5 தீவுமே எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்த தீவுக்குன்னு சொல்லி ஒரு தனி கதை இருக்கு. அந்த தீவுக்குன்னு சொல்லி இயற்கையால பாதுகாக்கப்பட்ட சில முறைகள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் தான் அது மனிதர்களுக்கே ஆபத்தா மாத்துதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 தீவுலையுமே இது உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.